அப்படிங்கறதுதான் இங்க ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்ல உலக மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பத்திரமா வரணும் அப்படிங்கறதுதான். அதனால தொடர்ச்சியாக அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா 5:40க்கு இந்த விமானம் வந்து திருச்சி விமான நிலையத்தில இருந்து புறப்பட்டிருக்கு கார்த்திகா. புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு 30 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளாகவே வந்து தொடர்ச்சியா 10, 15க்கும் மேல அது வந்து தொடர்ச்சியா வட்டமடிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்ப கரெக்டா வந்து 8:10 ஆக போகுது. 8:30 மணிக்கு இந்த விமானம் வந்து ஷார்ஜாக்கு போயிருக்கணும். அதுதான் வந்து டெஸ்டினேஷன் டைமா வேற குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இன்னுமே இந்த விமானம் திருச்சி விமான நிலையத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து கீழே இறக்க முடியாம வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா விமானத்துல வந்து எரிபொருள் முழுவதுமா இருக்கு. அந்த எரிபொருளை நம்ம குறைச்சா மட்டும்தான் அதை பத்திரமா தரையிறக்க முடியும் அப்படிங்கறதுதான் ரொம்ப அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் இந்த விமானம் தொடர்ச்சியாக வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அங்க இருந்த வேற ஒரு கீரனூர் துவாக்குடி